கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய சமாதானத்தை கொடுத்து போகிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நம்முடைய எல்லா வேலைகளிலும் எல்லா பாதைகளிலும் அது நமக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் வழி நடத்தும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பாவம் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயம் வந்துருச்சு. யாருக்கு? ஆதாமுக்கு எவாளுக்கு பயம் வந்தாலும் என்ன செஞ்சாங்க? ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் நமக்கு சமாதானம் அன்னிலேயே போயிடுச்சு. அன்னைக்கு போன சமாதானம் தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சமாதானத்தை நான் மீண்டும் உங்களுக்கு திருப்பி தந்தேன், இந்த ஜீவனை கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த சமாதானத்தை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால். நம்ம வாழ்க்கையில் சமாதான குறைவு எப்போ அது ஏற்படுது அப்படின்னு பார்த்தா எல்லா நேரத்திலும் சில நேரத்தில் நடந்த காரியங்களை குறித்து நம்ம யோசித்து என்ன செய்கிறோம், கவலைப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்வே, எகிப்து, ஜெர்மன் மற்றும் இந்தியா இந்த 4 நாடுகளும் என்ன செஞ்சாங்க சொன்னால், எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து சரித்திர பேராசிரியர், சரிங்களா, இவங்க யாருன்னு சொன்னால் சரித்திர ஹிஸ்டோரியன்ஸ், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறாங்க. என்ன புள்ளி விவரம் அப்படின்னு சொன்னால், அவங்க கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3600 ஆண்டுகள், கிறிஸ்துவுக்கு பின்னாடி 2000 ஆண்டுகள் எடுக்கிறாங்க. மொத்தம் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5600 ஆண்டுகள். அந்த வருஷங்களில் பூமியில் யுத்தம் இல்லாத வருஷங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்குறாங்க. பூமியிலன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பகுதியில் யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சா, இல்லை எங்கேயுமே யுத்தம் இல்லாத ஏதாவது வருடங்கள் கடந்துச்சா அப்படின்னு பார்த்தாங்களாம். மொத்தம் நான் எத்தனை சொன்னேன்? 5600 வருடங்களை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? உங்கள் மனசில் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சொல்லும் போது ஐயோ அப்படியா, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த 5600 ஆண்டுகளில் இந்த பூமியில் யுத்தம் நடக்காதபடிக்கு சமாதானமாக இருந்த வருஷங்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 292 வருஷம் தாங்க. 292 வருஷம் தான். மீதி அத்தனை வருடங்களும் பூமியில் ஏதாவது ஒரு இடத்துல யுத்தம் நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. இப்போ புரியுதுங்களா ஏன் ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னார்னு? நான் மனுஷனுக்கு கொடுக்குற பிரகாரமாக இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யாரெல்லாம் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யும்? அந்த சமாதானம் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த மற்ற எல்லா ஆண்டுகளிலும் உலகில் ஏதோ ஒரு பகுதிகள் என்ன செய்யுது? யுத்தம் நடைபெற்று வந்தது. இந்த யுத்தத்துல எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகங்க. எவ்வளவு பேருன்னு சொன்னீங்கன்னா 36,400 கோடி மக்கள். அத்தனை மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? மறுத்து போயிருக்காங்க. இதுல கணக்குல சொல்லப்படாத என்ன இருக்கலாம், அளவுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை பணம் வீழ்ச்சி அதிகமாக இருந்திருக்கலாம், அல்லது நிறைய காரியங்கள் நீங்க நினைச்சு பார்க்க முடியும். இந்த யுத்தம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சேதங்கள் நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் எங்கேயும் போயிட்டு வர முடியும். ஆனாலும் கூட சமாதானம் இருக்குமா அப்படின்னு சொன்னால் போயிட்டு வந்த பிறகு திருப்பி கவலை நம்மை ஒட்டிக்கொள்ளும். ஆனால் அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இந்த பூமியில் உண்மையான சமாதானம் வர வேணும்னு சொன்னால் இந்த பூமியை உண்டாக்கின தேவனால் மாத்திரம் தாங்க கொடுக்க முடியும். இந்த பூமியை உண்டாக்கினவர்கிட்ட தான் அந்த சமாதானத்தை நம்ம பெற முடியும். நீங்களும் நானும் அதை விலை கொடுத்து எங்கேயோ வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னால், வாங்கினாலும் ஒரு நேரம் சந்தோஷமாக இருந்த கவலைகள்லாம் மறந்து ஒருவேளை அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மதுபான பிரியர்களாக மாறுவாங்க. என்னுடைய துக்கத்தை மறப்பதற்காக நான் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்படி இல்லைங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட உங்கள் தேவைகளை சொல்லுங்க, அவர்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க. அவர் என்ன செய்வார்? சமாதானம் தருவார். ஒருவேளை குடும்பத்தில் நம்ம நேசித்தவர்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம
எதிர்பார்த்திருந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருப்போம். நம்ம கண் முன்பாக நம்முடைய ப்ரொமோஷன் எடுத்து இன்னொரு நபருக்கு கொடுப்பாங்க. அவர் அதுக்கு தகுதியாக கூட இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதை காட்டிலும் மேலான இடத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஆண்டுடைய கருத்துல நம்ம அடங்கி இருப்போம். அப்போ அவர் என்ன செய்வாராம், பொறுமையோட காத்திருப்போம். அவர் தருகிற சமாதானம் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காது. ஒருத்தங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் ஒரு சமாதானம் கொடுத்தாருன்னு சொன்னா அவங்க முகத்துல பார்க்கலாம், எப்பவுமே சந்தோஷம் இருக்கும். அவங்க முகத்துல எப்பவுமே சமாதானம் இருக்கும். அவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது எரிச்சல் அடைய மாட்டாங்க. எப்பவுமே சமாதானத்தின் வார்த்தைகளை அவங்களோட கூட பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ள 1000 வேதனைகள் இருக்கும். ஆனா அதுல எல்லாம் ஒரே ஒரு காரியம்னு சொன்னா, அவங்க விசுவாசத்திருக்கிற தேவன், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்தவர், அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க போகுது. அவர் வச்சு போயிருக்காரு என்னது, சமாதானம். சொல்றாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை. நம்ம முன்பாக பேசி நம்ம பின்பாக தவறாக பேசுகிற உலகத்துல வாழ்றோம். ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்துருக்காங்க. அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவரிடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீக்கி போடுங்க, நீங்க உங்க சமாதானத்தை தருவேன்னு சொல்லியிருக்கேன், வைத்து போயிருக்கேன், கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்களேன். அதை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் எனக்கு நீக்கி போட்டு இது சமாதானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இன்னைக்கு ஜெபித்துட்டு உங்க காரியங்களை செய்யுங்க. எல்லா காரியமும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அந்த சமாதானம் எப்பொழுது உங்களோட கூட இருக்கும். பிரச்சனைகள் மத்தியிலும் மன மகிழ்ச்சியாக இருக்க தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் செய்வோம். சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அதை எங்களுக்காக தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, இந்த நாளிலும் கூட சமாதானம் இல்லாதபடிக்கு, சந்தோஷம் இல்லாதபடிக்கு, கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளோடு கூட கிருபை இருக்கட்டும் சாமி. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவருடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அந்த பிள்ளைகள் செய்திகளை கேட்டு அநேகருக்கு சொல்லத்தக்கதாக நீங்கள் கிருபையை பாராட்டுங்க ஆண்டவரே. எப்படி ஒரு வேதாகமத்தின் நிமித்தம் அநேகர் ஆண்டவரே 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களோ, அதே போல் ஆண்டவரே ஒருவருடைய ஃபார்வர்டு மெசேஜால், இந்த மெசேஜால் ஆண்டவரே யாருக்காவது சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த மெசேஜ் போய் சேர உதவி செய்யுங்க சாமி. இது எங்களுடைய பெருமைக்காகவோ அல்ல ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படவும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கிருபை எல்லோரோடு கூட இருக்கட்டும் சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க. இந்த குற்றமுறைகளை ஒரு விசை கூட மன்னித்து உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தல் வேண்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.